வந்துன்னுட்டு அன்னைக்கே நீ ஒழுங்கா படிக்க வச்சிருக்கலாம், சரியா படிக்க வைக்காத போயிட்டேன்னா நமக்கு அப்போ தோணும் இதுக்கு புது நரகமே தேவலை, இவ்வளவு தூரம் வளர்த்து வந்து இவன் இந்த கேள்வி கேட்கறதுக்கு இன்னைக்கு இதை விட அந்த நரகத்துக்கே போயிருக்கலாம் போல் இருக்கும் விட்டு. இதுக்காக சொல்ல வந்தேன்னா மகன்னு சொன்னால் சில கடமைகள் உண்டு. பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச ஜீவத்தோ வாக்கிய கரணாத். ஆண்டுதோறும் திருவத்தியன கைங்கரியம் தீர்த்த கைங்கரியம் ஸ்ராத்தம் செய்ய வேண்டும், அதை விட்டுடக்கூடாது. அதுக்கு அடுத்த நாள் ததியாராதனை ரொம்ப முக்கியம். வெறும் சாத்தத்தோடு முடிச்சிடாமல் மறுநாள் பாகவத ததியாராதனம் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண போஜனம் பண்ணி வைத்து, அதனால் அந்த ததியாராதனத்தோடு ஆண்டுதோறும் சாதம் பண்ணணுமா. அப்புறம் ஜென்மத்தில் ஒரு தடவையாவது போய் கயையிலே பிண்ட பிரதானம் பண்ண வேண்டும். இந்த ரெண்டு சொல்லித்து நாம் ஆச்சரியமாக கேட்டோம், எல்லாம் போனப்புறம் பண்ணுறதையே சொல்கிறியே, இருக்கிறச்சே நான் ஒன்றுமே பண்ண வேண்டாமான். மூணாவது ஜாகிரதையாக சொல்லு, ஜீவத்தோ வாக்கிய கரணாது, அவர் சொல்ல மீறாதே, அதுதான் இருக்கிறச்சே பண்ண வேண்டியதுன்னா சுவாமி முதல் ரெண்டும் கூட பண்ணிவிடுறோம், அது கூட சரியே தவிர இந்த மூணாவது முடியவே முடியாது. அப்ப இருக்கிறச்சே சொன்ன சொல்படி கேட்கணும் இல்லையோ. இந்த இடத்துல இப்ப சந்தேகம் வந்துடுத்து, ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு ஆற சொல்றது, சொன்ன சொல்படி கேட்ட பிள்ளையே சொல்லணும். அது ராமன்னா ஆண்டா ஏன் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு கண்ணனா பாடிட்டு இருக்கா. மகன்னா புத்திரன், புத்திரன்னா சொன்ன சொல்படி கேட்கணும். இவர் என்ன கேட்டிருக்கார், தான் பிறந்தன்னைக்கே புறப்பட்டு ஆய்குலத்துக்கு போயாச்சு. அப்படி இருக்கிறச்சே எங்க தந்தை சொல்ல கேட்க போறார். அதனால மகன்கிற பிரயோகமே தவறோ என்ன சந்தேகம். ரொம்ப ஆச்சரியமா சமாதானம் சொன்னார். இப்ப கேள்வி என்னன்னு இருக்கு, ராமன மகன்னு சொல்லலாம், கண்ணன மகன்னு சொல்லலாமான்னு தானே கேள்வி. மாத்தி கேட்டார், கண்ணனைத்தான் மகன்னு சொல்லணும், ராமன மகன்னு சொல்லலாமான்னு உனக்கு எழுந்தோ. தூக்கி வாரி போட்டது என்னது, எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கார் ராமன். 25 வயசுக்கு சொன்ன சொல் எவ்வளவு முக்கிய வயசு, யவ்வன பிராயம், நாளைக்கு பட்டாபிஷேகம்ங்கிறார், இன்னைக்கு கிடையாதுன்னுட்டா. ஆனாலும் சொன்ன சொல் ஒரு முகத்துல சுழிக்காம ராமன் புறப்பட்டு போனார். அதுன்னா ராமச்சந்திரனுடைய குணம். இவர் என்ன செய்தார்னா 25 வயசுக்கு சொன்ன சொல்படி கேட்ட ராமனை ஒதுக்குங்கோ. இப்ப நான் கதை சொல்றேன் கேட்டுங்கோ. உபசம்ஹர விஸ்வாத்மன் ரூபமேதது அலௌகிகம். கண்ணன் பிறக்கும் போது சதுர்புஜத்தோட சங்ககதார் யுதாயுதம் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் லக்ஷம் அனைத்து ஆபரணங்களையும் தரித்து கொண்டு தைதீப்யமான திவ்யமங்கள விக்கிரகத்தோடையே உதித்தான். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத என்று பாகவதத்துல சுகர் சொன்னா போலே இந்த அத்புத குழந்தையை பார்த்தார். சத்யவிரதம் திரிசத்தியம் சத்யஸ்ய யோனிம் நிகிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னா என்று தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தை சத்தியமான குழந்தை. அந்த குழந்தையை தேவர்கள் அனைவரும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார்கள். குழந்தை பிறந்தாச்சு. ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர, சங்க சக்கரங்களை தரித்துண்டு மகன் பிறந்தான். 2 பேரும் சேவிக்கிறார். பெருமாள் முன்கதை சொல்றார். நீங்க ஆறு தெரியுமா, இன்னைக்கு 3வது தடையா உங்களுக்காக பிறந்திருக்கேன். முதல்ல சுதபா பிருஷ்ணின்னு உங்களுக்கு பெயர், அதுல முதல் கர்ப்பம் பிறந்தேன். அடுத்த அதித்தி காஷ்யபர் நீங்கள் தான். 2வது வாமனமூர்த்தியாக அவதரித்தேன். தற்போது வசுதேவன் தேவகி நீங்கள் தான். 3வது தடவை பிறந்தேன். தேவகி, நீ என்றோ என்னை குறித்து தபஸ் பண்ணி பிரார்த்தித்தாய், நீ என் வயிற்றில் 3 முறை பிறக்க வேண்டும். இதோட 3 தடவை பிறந்து உனக்கு கொடுத்த வரத்தை பூர்த்தி பண்ணிவிட்டேன் என்று பகவான் சொன்ன உடனே அது வரைக்கும் இவர் ஆறுங்கிறது நன்னாவே அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவா தெரிஞ்சின்றது எல்லாத்தையும் மறைச்சு விட்டார் பெருமாள். இந்த ஞாபகத்தோட வச்சிருந்தா இங்க யாரும் குறுக்கு இத்த சொல்லிட்டே இருக்க போறாளேங்கிறதுக்காக அவர்கள் அனைத்தையும் மறந்து போகும்படி செய்து விட்டார். அதனால அது வரைக்கும் அவளுக்கு தெரிஞ்சுதான் இருந்தது. கம்சனுடைய காதுக்கு செய்தி விட்டுவிட்டா என்ன ஆயிடுமோன்னு அவளுக்கு பயம். அதனால வசுதேவர் பிரார்த்திக்கிறார், உபசம்ஹர, இது அனைத்தையும் நீ மறைத்துக்கொள். இந்த நார்த்தோள் அமுதா சேவிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை, மறைத்துக்கொள். அர்ஜுனன் விஸ்வரூபத்தை கண்டான், பிரார்த்தித்தான். தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹசிரபாஹோபவ விஸ்வமூர்த்தே, ஏ விஸ்வமூர்த்தே பழையபடிக்கு சௌமிய ரூபத்தோட காட்சி கொடு, என்னால இது தாங்கலை என்ன அர்ஜுனன் பிரார்த்தித்தான். அதே போல வசுதேவர் கேட்கிற உபசம்ஹர. அடுத்த நிமிஷம் தேசிகன் யாதவாபியுதயத்தில் தெரிவித்தார், முக்த சிசு, ஒன்றுமறியாத வெறும் மனுஷ குழந்தைய போல மறைச்சிட்டு கடந்துட்டார். உடனே நம்ம பூர்வர்கள் சாதித்தார். அப்போ பிறந்த அன்னைக்கு தந்தை சொல்படி நடந்தது ஏற்றமா, 25 வயசுக்கு தந்தை சொல்படி பற்றிய ஏத்த நற்றமா? இது பிறந்த குழந்தை, தாப்பனார் கேட்டுக்கிறார் குறைச்சுக்கோனுட்டு, அடுத்த நிமிஷம் குறைச்சுனுட்டா. மகன்னு கண்ணனை சொல்லணுமே தவிர அங்க மகன்கிற பிரயோகமே வராது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணாவதாரம் தான், இப்ப இருக்கிறது ஆண்டாளுடைய அவதாரம் தான். அது கிருஷ்ணாவதாரம் தாண்டி ராமாவதாரம் வரச்சே அவர் பெருமை பார்த்துப்போம். இப்ப இருக்க வேண்டியது கண்ணனை பத்தி தான் அனுபவிக்கணும். ஆண்டாள் பாசுரத்தில் இருக்கிறச்சே ராமனை பத்தினா அது முடிஞ்சு போச்சு. 12-13 மனத்திக்கினியான விட்டுட்டோம். இப்ப பார்க்க வேண்டியதெல்லாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அதனால இவ்வொருத்திக்கு மகனாக பிறந்தான். மகன்னு சொல்ல வேண்டும்னா இவனைத்தான். பிறந்ததே ஆச்சரியன். ஜாதோசி தேவதேவேஷ, மகனுருவுக்கல்லாத மாமேனி வண்ணன்
பிறந்தான். ஆனா சோபனம் சொல்றது கூட ஆள் கிடையாது. நிஷீதே தம உத்பூதே, பாகவதத்துல சுகர் சொல்றார், நல்ல ராத்திரி பொழுது கத்கத ஸ்வரத்தோட மேகங்கள் முழங்கி கொண்டிருக்க, சலிலேன சலிலங்கள் எல்லாம் மெதுவே சலசலத்து ஓட, புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வந்து யமுனை ஆறு முதலக்கரையிலே வந்து சேர்க்க, ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். அதுலதான் இரவு பொழுதிலே கண்ணன் பிறந்தான். பிறந்த உடனே எதை சொல்லிக்கிறதுக்கு ஆருக்கும் வாய்ப்பில்லை. அன்றிரவே புறப்பட்டு இங்கிருந்து அங்கு போய் பிறந்தான். பெருமாள் பிறந்ததையே நம்மாழ்வார் சாதித்தார். வேண்டி தேவரக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்ற அன்னபலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலற்ற பெற்றேன், எனக்கென்ன இகழுளதே, இனி எனக்கு ஓர் குறவும் கிடையாது. கண்ணன் பிறந்ததையும் வளர்ந்ததையும் பாசுரத்தில் பாடுட்டேன், இதுக்கு மேல எனக்கு ஆறு நிகரே இல்லைன்னு அபிமானத்தோடு ஆழ்வார் பாடிக்கொள்ளுகிறார்னா எவ்வளவு ஏற்ற இருக்கணும். வேண்டி தேவர் இறக்கா வந்து பிறந்ததும், பகவான் பிறந்தார். வேண்டி தேவர் இறக்கான்னு பாசுரம். வேண்டினாலும் பிரார்த்திக்க, இறக்கனாலும் பிரார்த்திக்க. அப்ப வேண்டி தேவர் இறக்கன்னா பிரார்த்திக்க, பிரார்த்திக்கவா? வேண்டி இறக்கான ரெண்டு சொல்லு போடக்கூடாது. சொல்லு ஒரு அர்த்தத்துக்கு இரண்டு சொற்களை பிரயோகப்படுத்தினால் அது செய்யுளக்கணப்படி குற்றம். அப்ப ஆழ்வார் வேண்டி தேவர் இறக்கான்னு பாடியிருக்காரு. என்ன தேவர்கள் இறக்க தான் வேண்டி வந்து பிறந்தான்னு பாசுரம். தேவர்கள் பிரார்த்தித்தா தன்னைத்தானே பிரார்த்திச்சுட்டார். இப்படி ஒரு அவதாரம் மக்களுக்காக நாம எடுத்தாகணும்னா என்ன தன்னையே பிரார்த்தித்து கொண்டு பிறந்தான். அப்ப தேவர்கள் இறக்க தான் வேண்டி வந்து பிறந்தான்னு சாதித்தார். வேண்டி தேவரக்கா வந்து பிறந்ததும், பிறந்ததே ஆச்சரியம். ஆனா பிறந்த நாள் ஆருக்கும் சோபனம் சொல்லலே. பிரசூதிகா கிரகத்திலிருந்து ராத்திரியே கண்ணனை தூக்கினுட்டார். தலைமையில வைத்து கொண்டு அக்கறைக்கு போனார். விட்டாச்சு. பெண் குழந்தை எழுந்துருள பண்ணிட்டார். திரும்ப இங்க வந்து சேர்ந்துட்டார். இங்கிருந்து அங்க போற வரைக்கும் தான் இந்த மரவெல்லாம். அங்க போன உடனே பிறந்ததே அங்கேங்கிறாப்புல ஆயிடுத்தான். மற்றொன்னு சொன்னார், ஒருத்தி மகன்னு சொல்றது வாஸ்தவம், ஏன்னா தேவகி தான் பெற்றவள். அங்க மகன்னு சொல்லலாமோ? ஒருத்தி மகன் யசோதைக்கு மகன் வளர்த்தவள் தானே சுவாமி, பெற்றவளுக்கு தானே மகன்னு சொல்லணும். வளர்த்தவளை வளர்ப்பு மகன்னான்னு சொல்லியிருக்க வேண்டாமான்னார். மற்ற உடனே சமாதானம் சொன்னாரா, பிறந்தது இங்க சரி, ஒரு பிள்ளைய மகன் பிறந்தான்னு எப்ப தெரியுமா சொல்லுவோம்? எந்த இடத்துல அழுது பால் குடிச்சு கைகால் உதச்சதோ அங்கதான் பிறந்தான்னு அர்த்தம். அந்த பிள்ளை இது ஒண்ணுமே இந்த இடத்துல பண்ணவே இல்லையே. ஏன்னா தேவதேவேசனா சங்க சக்கர கதாதரனா இருந்தா அது அழப்போறதா பால் குடிக்க போறதா? அதனால மாத்தின்னு அங்க போன பிற்பாடுதான் சாமானிய குழந்தையாக பிறந்தான். அதனால பிறந்துன்னு சொல்றது ஏற்றமல்ல, வளர்ந்ததுதான் ஏற்றம். அதனால இப்படி கேள்வியை மாத்தி போட்டுருவோம். இப்போ தேவகிக்கு பிள்ளைன்னு சொல்லலாம், யசோதைக்கு பிள்ளைன்னு சொல்லலாமான்னா இல்ல, யசோதைக்கு பிள்ளை தேவகிக்கு பிள்ளைன்னு வேணா சொல்லலாமான்னு கேட்டுங்க. ஏன்னா அவர் பிறந்தாரே தவிர மற்றொரு அனுபவம் இல்லையோ இல்லையோ அப்படின்னு அவளே புலம்புறாளே. நல்வினை இல்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றினனே நந்தன் பெற்றனன், ஒரு வைபவத்தை நான் இழந்து போட்டேனே, காணுமாறு நீ உண்டனில் அருளே என்று தேவகியே கண்ணிடத்தில் பிரார்த்திக்கிற அளவுக்கு அவள் இழந்தாள். பெற்றும் பேரிழந்து போனாள். இது பல இடத்துல பார்த்துருக்கோம். மதுராப்பட்டினம் தான் பெத்துது, ஆனா இழந்து போச்சு. அயோத்தியா பெற்றது, ஆனா காட்டுக்கு இழந்தது. ராமன் அயோத்தியில பிறந்தாரே தவிர வைபவம் எல்லாம் எங்க நடந்தது? இப்ப அயோத்தியில என்ன பண்ணார்னு எவ்வளவு ஸ்லோகம் இருக்கும். ராமாயணத்தை எடுத்து பார்த்தோம்னா அயோத்தியில பிறந்தார். பிறந்து பாலகாண்டத்துல கொஞ்சம் சர்க்கம் வரைக்கும் ஓடித்து, அவ்வளவுதான். அதே சர்க்கத்துல விஸ்வாமித்திரரோட புறப்பட்டாருங்கிற வரைக்கும் சரி. திரும்ப அயோத்திக்கு வந்தாரே, அயோத்தியா காண்டத்துல எத்தனை சர்க்கம் வச்சார்? வந்தார். ததச்ச வந்த உடனே இவ சீதை சொல்லிக்கிறா, சமாத்வாதச சத்ராகம் ராமஸ்ய நிவேசனே புஞ்சானாக அமானுஷான் போகான், அமானுஷ்யமான போகங்களை 12 ஆண்டு அனுபவித்தோம். வால்மீகி எழுதுறச்சு ரொம்ப நன்னா விளக்கமா எழுதுவர். ராமன் அமர்ந்தது, சிரித்தது, கையை தூக்கினது, வில்ல பிடிச்சதுலாம் எழுதுவர். 12 வருஷத்துல ஒரு ஸ்லோகத்துல ஓட்டிடுவார். 12 வருஷம் கல்யாணம் ஆகி திரும்பி வந்தாச்சு. வந்ததுலேருந்து அடுத்து இப்போ நாள் குறிச்சிட்டார் பட்டாபிஷேகத்துக்குங்கிற வரைக்கும் ஒரு ஸ்லோகம். அமானுஷான் போகான் சமாத்வாதசத்ராகம் 12 ஆண்டுகள் ஓடி போச்சுன்னா ஓடி போச்சு, ரொம்ப வேகமாக போச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நாடகம்லாம் நாம் எந்த ஊருக்கு போயிட்டு எப்போ திரும்பி வந்தாலும் அங்கேயே தான் இருக்கு. அது எதுவும் நகர்றதே இல்லை. ஆனால் வால்மீகி ராமன் அப்படி இல்லை, ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டே போகும் இல்லையோ. 12 வருஷங்கள் ஓடி போச்சு. அதனால அவசரமாக மேற்கொண்டு தெரிவிச்சுன்னு போனார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மதுரப்பட்டணத்தில் பிறந்தான் கண்ணன், ஆனால் கோகுலம் வாய்ப்பு பெற்றது. அவதரித்தது அயோத்தியில் ராமன், ஆனால் காடு முடிசூடி போயிடுச்சே. அனைத்து அனுபவமும் தண்டகாரண்யம் காட்டில் நடந்திருக்கு, பஞ்சவட்டியில் நடந்தது, சித்திரகூடத்தில் நடந்தது, திருப்புல்லானிக்கரையில் நடந்தது, கிஷ்கிந்தேல நடந்தது, லங்கேல நடந்தது. அது பெற்ற பாக்கியமான அயோத்திக்கு இருக்குமான தெரியல. அப்ப பெற்றவர்கள்லாம் இழந்துடுறா. நம்ம நாட்டுல நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வரும், ஆனா அதெல்லாத்தையும் வேற்று நாட்டவர்கள் தான் உபயோகப்படுத்தி ஆனந்தமா இருப்பா. என்ன சுவாமி இப்படி இருக்கேன் இன்னைக்கு இல்லைன்னா, இது திரேதாயுக துவாபர யுகத்திலேருந்தே இப்படித்தான். ஏன்னா திரேதாயுகத்திலேருந்தே ராமனை பெத்துட்டு இழந்துடுவோம், கிருஷ்ணனை பெத்துட்டு இழந்து போடுறோம். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்ததை காட்டிலும் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்ததற்கன் நோய் ஏற்றம்.
ஆழ்வார் பாசுரத்தில் இன்னைக்கும் பார்க்கிறோம் இல்லையோ. அதாவது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்காக ஈன்னமுதத்தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன் வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ்மரகள் ஆயிரம் ஈன்னமுதத்தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். ஷடகோபர் பெற்றார், திருவாய்மொழி 1000 பெற்றார். ஆனால் அந்த 1000 வளர்த்து கொடுத்ததாரு? வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். அதனால் அந்த 2 தாயும் இப்போ ராமானுஷர் இடத்திலே சேர்த்து பார்க்கலாம். இங்க 2 பார்த்தோமோ இல்லையோ. இந்த எம்பெருமான் பலராமானுஜன், பலராமனுக்கு தம்பி பலராமானுஜன் கண்ணன். கண்ணனை பொறுத்தவரை ஈன்ன முதத்தாய் வளர்த்த விதத்தாய். ஆனால் ராமானுஷரை பொறுத்த வரைக்கும் ஈன்ன முதத்தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய். திருவாய்மொழியை ஷடகோபன் பெற்றார். ரிசிஞ்சுஷாமகே கிருஷ்ணதிஷ்ணா தத்துவமிபோதித்தன் சஹசிரசாகாம் யோத்ராட்சி திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம் என்று தொண்டர் கமுதுண்ண சொல்மாலகள் சொன்னேன் பக்தாமிருதமான திருவாய்மொழியை பெற்றார். பெற்றவர் யாருக்கு உபதேசித்தார்? ஒரு மதுரகவி ஆழ்வாருக்கு சொன்னதோடு சரி. அதற்கு பிற்பாடு இத்தனை வியாக்கியானங்களோடு இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறோம்னா வளர்த்து கொடுத்த பெருமை நம்மை ராமானுஷரையே சார். அதனால தான் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன்னு சொல்கிறோம். இங்கு பிறந்ததோடு சரி, பிறந்த அனுபவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்ணன் இப்போ கோகுலத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. இனிமே கோலாகலந்தான். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ண சுண்ணம் எதிர தூவிட கண்ணன் முத்தன் கலந்தளராயிற்றே. அங்கே எத்தனைக்கெத்தனை அனுபவமே இல்லையோ சேர்த்து வச்சு இங்கே அனுபவம். அந்த ஆறும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அங்கே கொதிச்சுட்டு இருக்காங்க கம்சன். ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூட்டு, பூத்தனையிலேருந்து கேசி வரைக்கும் எல்லாரையும் கூட்டு எப்படி கொல்லலாம் எப்படி கொல்லலாம்னா இவர் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படி கொல்றதுன்னு, இவர் எப்படி கொல்லப்பட போறாருங்கிறதுக்காக அந்த பக்கம் வளர ஆரம்பிச்சு சொல்லு. நல்ல சிறு குழந்தை தொட்டிலே கிடத்தப்பட்டு எல்லாரும் சேவிக்கணுங்கிறதுக்காக ஓடி ஓடி வராளாம். நம்ம இடத்துல நம் குலத்தில் சந்திரவம்சத்தில் கண்ணன் பிறந்துட்டான்னு அங்க இருக்கிறவ ஆனந்தப்பட்டிருக்கணும். ஆனா இடைப்பிள்ளையாக கண்ணன் வந்திருக்கிறாங்கிறது இவ ஆனந்தப்படுறா. இவர்கள் நினைப்பெல்லாம் யசோதையினுடைய இளம் சிங்கம் விட்டான். யாரோ அங்க பிறந்த குழந்தை இங்க வந்திருக்குங்கிறதே அவளுக்கு தெரியாது. ஏன்னா வசுதேவர் தலையில தூக்கின்னு வந்து இங்க கிடத்தினாரோ இல்லையோ. கர்ப்பம் நடந்த ஆயாசத்தினால அவ படுத்து உறங்கிட்டு இருந்தா. யசோதைக்கு குழந்தைய மாத்தினதே தெரியாது. பெண் குழந்தை பரப்பிட்டு படுத்து ஆண் குழந்தை வந்துருத்து ஒன்றும் தெரியல. அதனால குழந்தை மாற்றுதல் நடந்தது முதல்ல அப்பதான். இப்போ இல்லை அதெல்லாம். இப்போ எதோ நடக்கிறதுங்கிறமோ இல்லையோ. எப்பவோ இதை மாற்றி எல்லாத்தையும் காட்டுவிட்டா நம்ம முன்னோர்கள். அதனால் அங்கே யசோதைக்கும் அது தெரியாது. கண்ணனும் பிறந்தவன் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினர். திருக்கோட்டியூர்லேயே கண்ணன் பிறந்தான் விட்டார் பெரியாழ்வார். இல்லையே, மதுரையில் பிறந்து கோகுலத்திலனா வளர்ந்தார். திருக்கோட்டியூருங்கிறார் என்ன, கோஷ்டிபுரம். திருக்கோட்டியூருங்கிறது கோஷ்டிபுரம் இல்லையோ. கோஷ்டியா தேவர்களோட கூடி அசுரர்களை எல்லாரையும் எப்படி அழிக்கலாம் அப்படின்னு கண்ணன் யோசித்த இடமா. அப்ப அவதாரத்துக்கே கூட்டம் இங்கதானே சுவாமி நடந்தது. இங்க இந்த கூட்டம் நடக்கவே தானே அவதாரம் நடந்தது. அப்ப பீஜம் காரணம்னு ஆழ்வார் அங்கேயே பாடிவிட்டார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் ஆச்சரியமான அஷ்டாங்க விமானத்திலே ஏறி சரமஸ்லோகார்த்தத்தை ராமானுஜர் உபதேசித்த இடம். ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்களுக்குள்ளே திருக்கோட்டியூர் நம்பிகள் வீறு கொண்டு எழுந்தருளி இருந்த இடம். அவரிடத்துல திருமந்திரத்தின் சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை வாங்கணுங்கிறதுக்காக 17 தடவை ராமானுஜர் நடந்தார். 18வது தடவை பரீட்சை பண்ணி அர்த்தத்தை கொடுத்தார். திருக்கோட்டியூர் பெருமாள் நரகநாசன். திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவிற்கொண்டு அழையாத மானிட சாதியர் ஆழ்வார் சாதிக்கிறார். யாரொருத்தன் திருக்கோட்டியூர் மாதவ பெருமானுடைய பெயரை வாயால் சொல்லவில்லையோ அவன் சாப்பிட்ற குடிக்கிற தண்ணீர் வீண், அவன் உடுக்கும் கூரை வீண், அவன் உண்ணும் சோறு வீண். அதத்தனையும் பாவம் செய்தனகொல். இவனுடைய சாப்பாடு இவனுடைய தண்ணீரும் பாவம் பண்ணியிருக்குமோ. பெருமான் மாதவனுடைய திருநாமத்தை ஒரு தர கூட இவன் சொல்லாது போயிட்டானே என்று வருத்தத்தோட பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். ஆச்சரியமா படிக்கட்டு மலைக்கட்டுல பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். மேல விமானம். அந்த விமானத்தில் இன்னைக்கு போனோம்னா திருக்கோட்டியூர் நம்பி ஒரு பக்கம் எழுந்துள்ளிருக்கார், இந்த பக்கத்துல ராமானுஜர் எழுந்துள்ளிருக்கார். அங்குதான் சரமஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினார் எம்பெருமானார்னு சொல்லுவார்கள். சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை எல்லாம் போய் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் கேட்டார். அவருக்கு கோஷ்டி பூர்ணர்னு திருநாமம். தமிழிலே திருக்கோட்டியூர் நம்பிகள்ங்கிறோம். பூர்ணர்னா நம்பின்னு அர்த்தம். கல்யாண குணங்களால பூர்ணமா இருக்கிறதுனால பூர்ணர்னு பேர். கல்யாண குண பூர்ணமா இருக்கிறவன தமிழ நம்பின்னு சொல்லுவார்கள். நங்கேன குணபூர்ணையான பெண், நம்பின குணபூர்ணனான ஆண். அதனாலதான் கோஷ்டி பூர்ணர் திருக்கோட்டியூர் நம்பின்னு திருநாமம். இன்றும் வம்சத்தவர்கள் இருந்து கைங்கரியம் பண்ணிருக்கார்கள். அதனால இந்த திருக்கோட்டியூருக்கு நடையா நடந்தார். கடைசி தடவை அவருக்கும் ரொம்ப கிருபையா போச்சு. சரி இந்தாரு கொடுக்குறேன், ஆனா ஜாகிரதைப்படுத்துறேன், நான் எவ்வளவு கட்டப்படுத்தினோ அதே போல நீரும் கட்டப்படுத்தி தான் கொடுக்கணும், யாருக்கும் சுலபத்தில் கொடுக்கா. சரி சரின்னு வாங்கி விட்டார் சுவாமி. நேர விமானத்தின் பேர்ல ஏறினார். ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார். பின் முன்னோர்கள் சொன்னபடிக்கே சில பேருக்கு தான் சொல்லிட்டு இருந்தார்கள். ஆசை இருக்கிறவாளுக்கு சொல்லுங்களேன். அதிகாரம்னு பார்த்தா ஆசையை அதிகாரமா வச்சுங்கோ.
இது தவிர அதிகாரம் தேடினா இனிமே இந்த நாள்ல கிடைக்குமா தெரியாது என்ன. அங்கு கூடியிருந்த பரமபக்தர்கள் பாகவதர்களுக்கு நடுவிலே சரமஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினார். விஷயம் செய்திக்கா திருக்கோட்டி நபிகள் செவி கெட்டி அங்கேருந்து வந்தார். வந்து இவரை பார்த்து கோபத்தோட கேட்டார், ஆச்சாரிய வாக்கியத்தை மீறி நடந்தால் நரகம் கிடைக்குமும் தெரியுமான்னார். ரௌரவாதி நரகமே கிடைக்கும், யார் அறிவேன். ஆனாலும் இவர்கள் இத்தனை பேருக்கு பேரின்ப வாழ்க்கை கிடைக்க போறதுன்னா நான் ஒருத்த நரகத்தை போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை.